ஹலோ வணக்கம். ஏப்ரல் மாதத்தில், அதாவது இப்போ இந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் திருமணம் செஞ்சுக்கிட்ட சில பிரபலங்கள் பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது நடிகை அபிநயா. நாடோடிகள் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக அறிமுகமாயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க பேச்சு திறனும் கிடையாது, கேட்கும் திறனும் இவங்களுக்கு கிடையாது. இந்த குறைபாடு தெரியாத அளவுக்கு நடிப்பை சூப்பராகவே வெளிக்காட்டியிருப்பாங்க. 11 வருடமாக கார்த்திக் அப்படிங்கிறவங்கள காதலிச்சு இப்போ திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் கார்த்திக் இவரும் அபிநயா போலயே பேச்சு மற்றும் கேட்குத்திறன் குறைபாடு உள்ளவர் தானாம். நாடோடிகள் மூவி தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்குலையும் வெளியாகியிருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அபிநயா தான் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க தெலுங்குல என்னை போலவே குறைபாடு இருக்கவங்களை தான் ஒரு குரூப் ஒன்றும் அமைச்சிருந்தோம். அந்த குரூப் மூலமாக தான் கார்த்திக் அவர்களை நான் சந்திச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க அக்கா கூட வந்திருந்தாங்களாம். அந்த டைமில் இருந்து ஃப்ரெண்ட் ஆகி ஃபேமிலியோடையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகியிருந்துக்கு. அதுக்கப்புறம் காதலிச்சு இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கார்த்திக் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறாராம். இப்போ இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 2025 16ஆம் தேதி இப்போ அபிநயா பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ்ஆப் சொல்லிக்கலாம். இப்போ பேச்சு அண்ட் கேட்கும் திறன் இல்லாட்டாலும் மூவிஸில் சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. அபிநயா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது ஆங்கர் பிரியங்கா. விஜய் டிவி நிகழ்ச்சிகளை பல ஷோவை தொகுத்து வழங்கியிருக்காங்க. மாகாப்பா அண்ட் பிரியங்கா அந்த பாண்ட் ஷோவை தொகுத்து வழங்குற விதம் எல்லாமே காமெடியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். 2016 பிரவீன்குமார் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பிரியங்கா. 2022 சில கருத்து பெறாடால் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ செகண்டாக வசி அப்படிங்கிறவங்க 2025 இப்போ இந்த மாதம் 16ஆம் தேதி திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு டிஜே, அதாவது பிரியங்கா இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிற ஒரு டிஜே. இவரை தான் இப்போ திருமணம் பண்ணியிருக்காங்க. திடீர்னு அவங்களுடைய மேரேஜ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. மேரேஜ் ஃபோட்டோஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாத்துக்கும் தெரியும். சீக்ரெட்டாக பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க. செகண்டாக திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்க திருமணத்திற்கும் சில சின்ன திரை பிரபலங்கள் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம மாகாப்பா வரவே இல்லை. ஏன் அப்படிங்கிறதும் தெரியல. ஏன் வரல மாகாப்பா, எதனால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சரியான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லலை. அடுத்ததா அமீர் மற்றும் பாவனி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ்ல அவங்களுடைய லவ் ஸ்டார்ட் பண்ணி எப்போதான் திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்ட நிலையில ஒரு வழியா 2025, அதாவது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பாவனி அப்படிங்கிறவங்களை கண்டிப்பாக தெரியும். சீரியல் நடிகை, ரெட்டைவால் குருவி, சின்ன தம்பி உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. நம்ம பாவனி பார்த்தீங்கன்னா முதல்ல பிரதீப் குமார் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2017 திருமணம் பண்ணி அவர் 2017 தற்கொலை செஞ்சு, அதாவது சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி தெரியல. தன் கணவரை நினைச்சு டேட்டுலாம் குத்திருந்தாங்க. பிக் பாஸ் ஷோவில் ரொம்பவே தன் கணவரை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே பிக் பாஸ் சீசன் 5 அமீர் மற்றும் பாவனியும் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்டாக வந்திருந்தாங்க. அதில் சொன்ன பாவனி இப்போ சொன்னதுனால அமீருக்கு அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் ஆகி காதலிச்சுட்டு வந்தாங்க. பிக் பாஸ் ஷோலையே சொல்லியிருந்தாங்க, நான் காதலிக்கிறேன், திருமணம் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு 6 மந்த்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாவனி வந்து ஒத்துக்கலை. அதுக்கப்புறமா தான் ஒத்துக்கிட்டு அமீர் கொஞ்சம் நான் ஸ்டாண்டர்டாக ஆனதுக்கப்புறமா நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தெரிவித்து இப்போ இந்த வருடம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அமீர் மற்றும் பாவனியை பற்றி. அமீர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை இழந்துட்டாங்க, அண்ணன் இருக்காரு, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு டான்ஸரும் கூட கோரியோகிராஃபராக இருக்கிறாரு. ஆசித் மற்றும் சாஜி இவங்களை தான் அவங்க ஒரு பெத்தவங்களாக நினச்சி அவங்க ஃபேமிலியோட இணைஞ்சு இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாங்க. ஆனால் இவங்களை கூட இப்போ நம்ம அமீர் மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களாம் வரல. இவங்களுக்கும் என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி தெரியல. பிரியங்கா திருமணத்துக்கு மாகாப்பா ஏன் வரல அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ ஆகிருந்தது. அதே மாதிரி இப்போது அமீர் கல்யாணத்துக்கு அவங்க சாஜி மற்றும் அஷ்ரீப் ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுட்டு வந்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி தெரியல, தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் திருமணம் பண்ணிக்கிட்ட இந்த பிரபலங்களை உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? இந்த பிரபலங்களுக்கு திருமணமானது கண்டிப்பாக நம்ம பிரியங்கா அண்ட் அந்த அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணது சீக்ரெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.